கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதில் ஏறிய இல்லாத மேடையிலே எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம், எல்லோரும் பார்க்கின்றோம். இப்படி ஒரு பாடல் வரிகள் இடம்பெற்ற படம் அபூர்வ ராகங்கள். இந்த அபூர்வ ராகங்கள் படத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த படத்துலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமாகிறார். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்த பாடல் இடம்பெறும். ஸ்ரீவித்யா பாடியிருப்பாங்க. இந்த படத்துல கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்த படத்துல உள்ள அத்தனை கதாபாத்திரங்களோட மன உணர்வுகளை பாடலாம், மேடையில பாடணும். அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ன்னு சொல்லி பாலச்சந்தர் அவர்கள் முடிவு பண்றாரு. இதுக்காக எம்எஸ்சி அவர்கள்ட்ட சொல்லி கண்ணதாசன் அவர்களை கூப்பிட்டு இது சார்ந்து பேசுறாங்க. பேசும்போது எல்லா கதாபாத்திரத்தோட உணவு இதுல வரணும் அப்படின்னு சொல்லும்போது கண்ணதாசன் அவர்கள் ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் எழுதி எடுத்துவான்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு நாள்ல இவர் இந்த பாடல எழுதிடுவாரா அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சாருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா மறுநாள் காலையில கண்ணதாசன் அவர்கள் பாலச்சந்திர அவர்களை சந்திச்சு அந்த பாடலை எழுதிட்டேன், இந்தாங்க பாட்டுன்னு கொடுக்குறாரு. அந்த பாட்டுல எத்தனை சரணம் இருந்துச்சு தெரியுமா? 22 சரணம் இருக்கு. நீங்கப்பா, ஒரு பாட்டுக்கு 5-6 சரணம் எழுதுறது மிகப்பெரிய கஷ்டம். அதுக்கு 22 சரணம் எழுதி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த 22 சரணத்துல இருந்து பொறுக்கி போட்டு செலக்ட் பண்ணி எடுத்த வார்த்தைகள் தான் நம்ம இப்ப பாட்டா கேட்ட அந்த பாடல. அவங்க ஒரு பாட்டுக்காக கண்ணதாசன் அவர்கள் எவ்வளவு உழைச்சிருக்காரு பாருங்க. அதனாலதான் அவர் கவியரசர். நன்றி, வணக்கம்.